ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எங்கள் ஊரில் முழுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும், பெரிய கோயில் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ நாங்கள் அந்த ஃபங்க்ஷனில் தான் இன்றைக்கி கலந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து காவிரி ஆறு வந்து எங்கள் ஊரில் தான் போகுது. எங்கள் ஊர் வழியாக தான், எங்கள் ஊர் வழியாக மீன்ஸ் எங்கள் ஊர் அப்படியே தான் காவிரி ஆறு எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான். ஸோ அங்கே முழுக்குன்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையிலையும் நடக்கும். அதுக்கப்புறம் மயிலாடுதுறை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஊரில் நடக்கும். ஸோ இங்கே என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எங்கள் ஊரில் இருக்கிற எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயிலில் உள்ள சாமியை அங்கே அலங்காரம் பண்ணி மொத்தமாக வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 சாமி வச்சு அதில் வந்து தீர்த்தவாரின்னு சொல்லிட்டு அந்த சாமி எல்லாத்தையுமே அந்த கோயில் காவிரியாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு மூழ்க வைப்பாங்க. ஸோ மூழ்க வச்சு அவங்க குளிக்கிறதா சொல்லி மூழ்க வச்சு அந்த தண்ணியை வந்து எல்லாருக்குமே எடுத்து அந்த சாமி மூழ்கும் போது அந்த தண்ணியை நம்ம மேலே எல்லாம் தெளிப்பாங்க. ஸோ சாமி குளிக்கிற அந்த தண்ணியில் குளித்தாக்கா நம்மளோட பாவங்கள் அத்தனையுமே கழியும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சு செய்வாங்க. ஸோ அங்கே அவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக அது நடக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போனோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இங்கே கேம்ஸு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் போயிட்டு அங்கே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எங்களுக்கு காலையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, அதை முடிச்சுட்டு நாங்கள் பெருசாக ரொம்ப டயர்டாக இருந்தது. பட் இருந்தாலும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். ஸோ செம்ம சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன ஊர்லேருந்தோ எங்கள் ஊர் இந்த ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு நிறைய ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு கிராண்டாக நடக்கும்.